எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லேயும் கேட்கக்கூடிய முக்கியமான கொஷின்ஸில் முக்கியமான லெசன் இதுவும் தான். இது பார்த்தீங்கன்னா குப்தாஸ்ன்ற ஒரு லெசன் 11th ஹிஸ்ட்ரியில் யூனிட் 7ல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம் அந்த குப்தர்களை பற்றி. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, குப்தர்களில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் ஹைலைட் பண்ணியிருக்கோம். ஃபுல் வீடியோ பார்க்குறோன்னா கீழே லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபுல் வீடியோ பாருங்கள். இந்த ஷார்ட்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சந்திரகுப்தா 1 அவரை பற்றி எந்த இதில் குறிப்பிடப்பட்டிருக்கு, எந்த எபிகிராஃபிக்கல் சோர்ஸில் குறிப்பிடப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா, மெஹூரகலி அயன் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன். அதில் சந்திரகுப்தா 1ஓட அச்சீவ்மெண்ட்ஸ் பற்றி எல்லாமே பொறிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமான ப்ரீவியஸர் கொஷின், ரிப்பீட்டட் கொஷின் பார்த்தீங்கன்னா, சமுத்திரகுப்தா அவரை பற்றி எதில் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, எந்த கல்வெட்டு எந்த இதில் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷனில் சமுத்திரகுப்தாவை பற்றி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. யார் அதெல்லாம் சொல்லியிருக்கா பார்த்தீங்கன்னா, ஹரிசேனா அவர் சொல்லியிருக்காரு. எத்தனை லைனில் அவருடைய அச்சீவ்மெண்ட்ஸை சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா, 33 லைன்ஸில் கம்போஸ் பண்ணியிருக்காரு ஹரிசேனா. என்ன லாங்குவேஜில், என்ன இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்டில் பார்த்தீங்கன்னா, சான்ஸ்கிரிட்டில் நாகரி ஸ்கிரிப்டில் இவர் இந்த இதை கம்போஸ் பண்ணியிருக்காரு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு முக்கியமான பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா, இவர் சமுத்திரகுப்தா ஆட்சி நல்லா பண்ணியிருக்காரு. அவர் தான் இருக்கலே நல்லா ஆட்சி பண்ணவர். அது மட்டும் இல்லாமல் அவர் எந்த இடத்துலேருந்து எந்த இடத்து வரையுமே ஆக்குப்பை பண்ணியிருப்பார் அப்படி பார்த்தீங்கன்னா, பிரயாக் டு மதுரா இந்த ஏரியா வரையுமே இவர் ஆக்குப்பை பண்ணியிருப்பார். சரிங்களா? நெக்ஸ்ட்டு முக்கியமான பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா, மகாராஜாஸ் இன்ஸ்கிரிப்ஷனில் அதாவது கல்வெட்டில் யாரை குறிப்பிடப்பட்டிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, ஸ்ரீகுப்தாவையும் அவருடைய மகனான கடோட்கச்சாவையும், இவங்க 2 பேரையும் தான் மகாராஜாஸ்னு இன்ஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸ்ரீகுப்தா தான் ஃபஸ்ட்டு குப்தா எம்பையரோட ரூலராக இருப்பார். சரிங்களா? அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமான கிங் பார்த்தீங்கன்னா சந்திரகுப்தா. இவர் 3வது ராஜா. சந்திரகுப்தா யார் பார்த்தீங்கன்னா, கடோட்கச்சாவோட மகன். இந்த சந்திரகுப்தா பார்த்தீங்கன்னா, இவர் எப்படி சொல்லுவாங்கன்னா, மகாராஜாதி ராஜா, அதாவது கிரேட் கிங் ஓவர் அதர் கிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இவருக்கு அப்புறம் வந்தவர், அதாவது சந்திரகுப்தாவோட மகன் தான் சமுத்திரகுப்தா. சரிங்களா? சமுத்திரகுப்தா தான் அதிகமாக கான்குவர் பண்ணியிருப்பார், நிறைய ஆட்சி பண்ணியிருப்பார். இவர் பார்த்தீங்கன்னா 4 நார்த்தன் கிங்ஸ் அவர் கீழே வர வச்சுருப்பார். அது மட்டும் இல்லாமல் அவங்கள டெப்த் பே, அதாவது டேக்ஸ் பே பண்ண வச்சுருப்பார். அது மட்டும் இல்லாமல் 9 கிங்ஸ் வெஸ்டர்ன் சைடு இருக்காங்களே, அந்த கங்காஸ் பிளேனு அந்த சைடு இருக்கவங்களையுமே இவர் கீழே வர வச்சார். நிறைய ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடிய குறுநில மன்னர்களையும் இவர் கீழே வர வச்சுருப்பார். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.